என் அன்பு பிள்ளையே, இரவில் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் என் பிள்ளையோடு நான் இப்போது பேசியே ஆக வேண்டும். நாளைய விடியலில் உனக்கு ஒரு அமோக செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது. நீ என்ன நினைக்கின்றாய்? எப்படி நினைக்கின்றாய்? அதற்கு ஏற்பவே உன்னுடைய வாழ்க்கை உருவாகின்றது. நல்ல எண்ணம் கொண்ட மனம் தன்னை நோக்கி நல்ல நிகழ்வுகளையே இழுத்து வரும். நீ தினமும் எனக்கு நன்மை மட்டும் நடக்கும் என்று நம்பிக்கையோடு நினைத்தால் அந்த நம்பிக்கையை நான் ஆசீர்வாதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக்கி விடுவேன். நீ எண்ணும் அனைத்தும் நல்லவனாக இருந்தால் அதற்கேற்ற பலன்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதனால் பயப்படாதே, சந்தேகப்படாதே. நல்லதே நினை, நன்றாகவே நடக்கும். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணை நிற்கும். நீ என்னை நினைத்து ஒரு அடி எடுத்தால் கூட அந்த அடியின் மீது என்னுடைய அருள் ஆரம்பித்து விடும். 1000 மடங்கு அந்த அருளோடு உன்னை சேர்ந்து பயனளிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நாடும் சகல செல்வங்களும் சகல பாக்கியங்களும் உனக்குரிய உயர்வு, பக்தி, ஞானம் இவை அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் சரியான முறையில் உனக்கு தருகின்றேன். இந்த உலகம் உன் முன் சில சோதனைகளை நிறுத்தும். அதனால் பயப்படாதே. இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட ஒளி உன்னோடு நடக்கின்றது. அதுவே என்னுடைய அருளின் ஒளி தங்கமே. நீ என்னை நம்பி தைரியமாக முன்னேறி சென்றால் உன்னுடைய வாழ்வு தானாகவே வளம், பாக்கியம், அமைதி, சந்தோஷம் நிரம்பிய பாதைக்கே திரும்பும். உன் மனதில் இருக்கும் சிறிய ஆசை முதல் பெரிய கனவு வரை ஒன்றையும் நான் மறப்பதே இல்லை. ஒவ்வொன்றையும் நான் உனக்காக பாதுகாத்து தகுந்த நேரத்தில் மலர செய்கின்றேன். நீ எடுத்த முடிவில் மன நிம்மதி இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். இரவில் உறக்கம் இல்லாமல் தவிக்கின்றாள். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே. நாளைய விடியலில் உனக்கான அமோக செய்தி ஒன்று காத்து கொண்டே இருக்கின்றது. நீ எதிர்பார்த்த அந்த இடத்தில் இருந்தே உனக்கான நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உறக்கம் கொள். உன் அப்பன் முருகன் உனக்காகவே இருக்கின்றேன். ஓம் முருகா.